பனை மரத்துக்கு படையலிட போறோம். அதனால அப்படியே எல்லாரும் உட்காருங்க, யாரும் எழுந்துக்காதீங்க. அப்பதான் எல்லாருக்கும் கல்லு கொடுக்க முடியும். தண்ணி ஊத்திட்டு நான் சொல்ல இந்த ஊர் மக்கள் தான் சொல்றாங்க, கேட்டுங்க. என்ன சொல்றாங்க என்னன்னு தெரியல எனக்கு. எல்லா உள்ளூர்ல கல்லு யாரும் வாங்க கூடாது, வெளியூர்ல தான் கல்லு சாப்பிட்டு போய் சொல்லணும், கல்லு இறக்கி கொடுங்க, கல்லு குடிக்கணும். உள்ளூர் ஆளு யாரும் பொம்பளை அப்படி யாரும் வாங்க கூடாது. நல்லா கேட்டுங்க. தமிழ்நாடு மதுவிலக்கு பிரிவு 16A படி நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்மளுடைய சடங்குகளை கல்ல நம்ம பனை மரத்துக்கு படையிடுறோம். இதப்படி சட்டத்துக்கு புறமா நம்ம எதுவுமே பண்ணல. கேட்டுக்கலாம். இதுக்கு ஒரு முக்கியமான சட்டம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம். அதாவது நீங்க உங்க ஊர்ல கல் இறக்கி தமிழ்நாடு மதுவிலக்கு பிரிவு 1937 படி பிரிவு 16A கல் இறக்கிறத தேச துரோக குற்றமாகவும் இல்ல பெரிய இழிச்சொல்லாவும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பணியர்களாகிய நம்மளே அரசாங்கம் இல்ல, சட்டம் எழுதினவங்க ஏதோ ஒரு இடத்துல நமக்கான உரிமைகளை ஏதோ ஒரு இடத்துல தெரியாதவங்க விட்டுருக்காங்க. அதை நம்ம ரொம்ப இறுக்கமா பிடிச்சிருக்கணும். ஒருவேளை இந்த இறுக்கமா பிடிச்சிருக்க 16A படி நம்ம பண்ணோம் அப்படின்னா சட்டங்கள் மறுபடியும் மாற்றப்படும். ஏன்னா இந்த மரக்காணம் அப்புறம் கள்ளக்குறிச்சியை பேஸ் பண்ணி எப்படி சாராயத்துக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி மறைமுகமா பணியரின் மேல ஒடுக்குமுறையான சட்டத்தை ரொம்ப எளிமையா அரசு திணிச்சிருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை தான் இன்னைக்கு முழுக்க நம்ம பேச போறோம். நம்ம இதுக்கப்புறம் தமிழகம் முழுக்க உலகத்துல எங்கேயுமே இல்லாத கல் தடைய தமிழகத்துல பாரம்பரிய இல்ல தொல்குடிகளான தமிழர்கள் கல் இறக்கத்தை தடை செஞ்சிருக்க அரசாங்கத்தை மீறி சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம கல் இறக்குறோம். யாரும் நம்ம பொய் சொல்லல. 16A யாருக்காவது தெரியும், புரிஞ்சுதா? 2 தடவை சொல்லிருக்கேன், மறுபடியும் சொல்லணுமா? கேட்கல, மறுபடியும் சொல்லணுமா? தமிழ்நாடு மதுவிலக்கு பிரிவு 1937 படி, அதாவது நம்மளுக்கு சுதந்திரம் அடைஞ்சு எந்த வருஷம் எனக்கு ஞாபகம் இல்லை. எந்த வருஷம்? அதுக்கு முன்னாடி சட்டம் போட்டாங்களா? அப்ப செல்லுபடி ஆகும் தான். கரெக்ட். 1937 பிரிவு 16 படி மத சடங்குகளுக்காக நம்மளுடைய பாரம்பரிய உணவை 16A படி தடை இல்லை, கல் இறக்கி படையிலிடுவதற்கான முழு சுதந்திரத்தை சட்டம் நமக்கு வழங்கி இருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த 16A புதுசா இருக்கு, இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா உங்களை கை மட்டும் தூக்குங்களேன். மீதி எல்லாருக்கும் தெரியுமா 16A என்ன தெரியுமா? அப்போ இனிமே கல் இறக்கிறது மத சடங்கு அடிப்படையில் தமிழ்நாடு மதுவிலக்கு பிரிவு 1937 படி பிரிவு 16A நம்ம கல் இறக்கி படையில் இட முடியுமா? இட முடியாதா? முடியாதா? அப்போ இனிமே நம்முடைய சடங்குகள்ல கல்ல நம்ம படையிடுறோம். சரிங்களா? சரியா? எந்த காவல்துறை நண்பர்களும் அரசு ஊழியரும் யாரு என்ன சொன்னாலும் நம்மளால கல் இறக்கி படையல் மக்களுக்கு நம்ம முன்னோர்களுக்கோ இல்ல நம்மளுடைய கடவுளுக்கோ நம்ம படையலிட முடியும். சரிங்களா? பண்ணுவோமா? இதுதான் இந்த மாநாட்ட முதல் துவக்கம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய சட்டங்கள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பணியர்களுடைய தங்களுடைய வழிகள் பத்தி இருக்கு. இதை நம்ம எல்லாத்தையும் இந்த மாநாட்டில் பதிவு செய்யணும்னு நினைக்கிறோம். ஐயா நல்லசாமி அவர்கள் தலைமையில் நடக்கிற இந்த தமிழ்நாடு பனையேறி பாதுகாப்பு இயக்கம் முன்னெடுக்கக்கூடிய இந்த கல் இறக்கி சந்தைப்படுத்தும் உரிமை மீட்பு போராட்டம் தமிழகம் முழுக்க இருக்க பனையர்களுக்கு சட்டம் சார்ந்த விழிப்புணர்வை கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அதை முழுவதும் நம்ம உள்வாங்கி இந்த மக்களுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். கொண்டு போவோமா? எந்த வழக்கறிஞரோ எந்த தலைவர்களையோ எந்த தனி நபர்களையோ நம்ம சார்ந்து இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, தவறா எடுத்துக்காதீங்க, நான் வழக்கறிஞர் தான், அதனால சொல்றேன். எந்த வழக்கறிஞரும் சார்ந்து நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட உரிமைகளை மீட்டெடுக்க முடியும்.
அதற்கான முழு நிகழ்வு தான் இந்த கல் இறக்கி சந்தைப்படுத்தும் உரிமை மீட்பு போராட்டம் 2025 கல் விடுதலை மாநாடுன்ற நிகழ்வு விழுப்புரம் மாவட்டம் பூரிக்குடிசை நகரில் நம்ம நடத்துறோம். கல்லுக்கு படையிடுற நிகழ்வு நடக்குது. இதுக்கப்புறம் நிறைய சட்டங்கள் சார்ந்தோ, நிறைய புது புது விஷயங்கள் சார்ந்தோ, இல்ல வழிகள் சார்ந்தோ நம்ம பேச போறோம். நிறைய பனை சார்ந்த பாடல்களையும் நாடகங்களையும் சிலம்பத்தையும் நம்ம பார்க்க போறோம். இது முதல் நிகழ்வா கல்லுக்கு படையிடுற நிகழ்வா ஐயா தொடங்கி வைக்கிறாங்க. எல்லாரும் தங்களுடைய கரகோஷங்களை எழுப்புங்க. ஐயா தவறா எடுத்துக்க வேணாம். ஐயா தவறா எடுத்துக்க வேணாம். மற்றவங்க யாரும் உள்ள வர வேணாம். நிறைய மக்கள் வந்துருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அப்படியே உட்கார்ந்த இடத்துல உட்காருங்க. யாரும் எழுந்துக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு நம்ம படையிலிட்டதுக்கு அப்புறம் புகைப்படம் எடுக்கிறதோ ஐயா யாரும் எழுந்துக்க வேணாம். எல்லாம் அப்படியே உட்காருங்க. தயவு செஞ்சு எழுந்துக்க வேணாம். ஐயா எல்லாரும் உட்காருங்க. மறுபடியும் நிகழ்வு வந்து குறைஞ்சிரும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே உட்காருங்க. அப்படியே உட்காருங்க. ஐயா சொல்லிடலாங்க. ஐயா இருங்க. குழந்தைங்க யாராவது கூப்பிடுறேன். நான் கூப்பிட்டு சரி இங்க ஐயா யாரும் எழுந்துக்காதீங்க. கிட்ட வராதீங்க. கொஞ்சம் உட்காருங்க. ஏன்னா நிகழ்வு முழு நாள் நிகழ்வு. தவற எடுத்துக்காதீங்க. இந்த கல் விடுதலை மாநாடு விழுப்புரம் மாவட்டம் பூரிக்குடிசை பகுதியில் மட்டும் தான் நடக்கணும்னு இல்லை, அடுத்தடுத்த ஊர்களை நடத்தணும்னு நம்ம திட்டமிடுறோம். அதுக்கு ஒரு முன்னுதாரணமா இந்த நிகழ்வு நம்ம நடத்தணும் திட்டமிடுறோம். அதனால முறையா பதிவு பண்ணோம். அதனால கொஞ்சம் யாரும் எழுந்துக்காதீங்க. குழந்தை முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் வெயில இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப நேரம் வெயில இருக்காங்க. குறைந்தபட்ச குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளை தமிழ்நாட்டை ஆழ்ந்த அரசாங்கம் தடை செஞ்சிருக்கு. டாஸ்மார்க்ல விற்கக்கூடிய எந்த மதுவையோ, நம்ம காய்ச்சக்கூடிய எந்த ஒரு மற்றவங்க யாராவது சட்டவிரோதமா காய்ச்சக்கூடிய ஒரு சாராயத்தையும் எதையும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டோம். பிறந்து கிட்டத்தட்ட 6 மாசம் குழந்தைக்கு கல்ல கொடுக்கிறோம். இவங்க தான் அவங்க அம்மா. சர்டிபிகேட் கூட இருக்கு. அவங்க கல்ல கொடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அப்ப இது மதுவா உணவா? கல் எமது உணவு, கல் எமது உரிமை. தாய்ப்பாலுக்கு இணையான உணவு கல் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்த நிகழ்ச்சியிலே குழந்தைகளுக்கு கல் என்ற தாய்ப்பாலுக்கு இணையான உணவு வழங்கப்படுகிறது. இதோ ஒரு குழந்தை அருந்துகின்றார். இதை எல்லாரும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. கல் மதுபானம் அல்ல, இது தாய்ப்பாலுக்கு இணையான உணவு என்பதை நிரூபிக்கின்ற வகையிலேதான் இது வழங்கப்படுகின்றது. கல் என்பது மது வகையை சார்ந்தது அல்ல, மதுபானத்துக்கு மாற்றும் அல்ல. கல் எமது உணவு, கல் எமது உரிமை. நீக்கிடுவோம் கல் தடையை நீக்கிடுவோம். ஆன்றோர் அவைக்கு வணக்கம். சங்க காலத்தில் அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட ஒரு பகுதி கள். அதிகமானும் ஔவையாரும் கள்ளை குடித்திருக்கின்றார்கள். புறநானூற்று பதிவு. சிறியகள் பெருனே எமக்கு மண்ணே, பெரியகள் பெருனே யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணு மண்ணே. அதிகமான இறந்துடுறாரு. ஔவையாரு அந்த நடுகல்லுக்கு கள்ள படைகளா வச்சு வழிபடுறாங்க. ஆக வழிபாட்டுக்குரிய பொருள், வழிபாட்டுக்குரிய பண்டம்
கள் நடுகள் பீலி சூட்டி நாரறி சிறுகலன் தூய்ப்போம் கொள்வன் கொள்ளோ. பாரி பரம்புமலைக்கு தலைவர். பரம்புமலைக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு, புரவலர்களுக்கு, இரவலர்களுக்கு கல்லை வாரி 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 வழங்குவாராம். அப்படி வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற கல் அந்த பரம்புமலையில் இருக்கக்கூடிய குன்றுகளை எல்லாம் உருட்டுமாம். இது புறநானூற்று பதிவு. அப்படிப்பட்ட கல்லுக்கு தடை. இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு இறக்குமதி மதுக்களுக்கும் சேமை சாராயங்களுக்கும் கடை. இதை கண்டித்து அரசியல் அமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை மேலும் உலகளாவிய நடைமுறையும் ஆகும் என்ற அடிப்படையில் இந்த கள் படையலை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக குழந்தைகள் எல்லாம் கல்லை பருகினார்கள். ஆக அதை தொடர்ந்து நானும் பருகின்றேன். கள் நமது உரிமை, கள் நமது உணவு, கள் நமது உரிமை, கள் நமது உணவு, கள் நமது உரிமை, கள் நமது உணவு. நன்றி. ஒரு